Hello friends, welcome to Learn With Me Academy by Aishwarya. இன்னைக்கு நம்ம பர்சனல் செல்லிங்ல நெக்ஸ்ட் சாப்டர் தட் இஸ் ஃபோர்த் சாப்டர் நம்ம வந்து பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். டைப்ஸ் ஆஃப் சேல்ஸ்மேன், அதாவது சேல்ஸ்மேனோட ஒவ்வொரு டைப் நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது சேல்ஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அந்த ரெப்ரசன்ட் பண்ணுறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்டை அந்த கம்பெனியில் சேல் பண்ணுற இருக்கிற ப்ராடக்டை வந்து கஸ்டமர் கிட்ட புரிய வச்சு சேல் பண்ணுவாங்க. இதில் வெவ்வேறு டைப் ஆஃப் சேல்ஸ்மேன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரர் சேல்ஸ்மேன். அதாவது இந்த சேல்ஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக மேனுஃபேக்சரிங் ஃபீல்ட்லேயே வந்து ஒர்க் பண்ணுவாங்க. இவங்களோட வேலை என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குற ப்ராடக்டை வந்து ஹோல்சேலர், ரீட்டைலர், டிஸ்ட்ரிபியூட்டர், லார்ஜ் கஸ்டமருக்கு வந்து சேல் பண்ணுறதா இந்த மேனுஃபேக்சர் சேல்ஸ்மேனோட ப்ரைமரி ஒர்க்காக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ்மேன் வந்து ஃபோன் கம்பெனி இருக்கிறாங்கன்னா அவங்க டீலர்கிட்ட நேரடியாக பேசி புரிய வச்சு அந்த ப்ராஜெக்டை வந்து முடிக்க பார்க்கணும், அதாவது டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அதுதான் வந்து இந்த மேனுஃபேக்சர் சேல்ஸ்மேனோட ஒர்க்காக இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹோல்சேல் சேல்ஸ்மேன். அதாவது இவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேல்ஸ்மேன் ஹோல்சேலாக ஒரு குட்ஸை வந்து ரீட்டைலருக்கோ இல்லை பிஸ்னஸ் கஸ்டமருக்கோ சேல் பண்ணுவாங்க. இதில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மெயின் ரோலு இவங்க வந்து அவங்க ஆர்டரை வந்து கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க கிட்ட ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவாங்க. அது மெயின்டைன் பண்ணுற மூலியமா ஹோல்சேலாக அவங்கக்கிட்ட நம்ம கண்டினியூஸாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே இருப்போம் நம்மளோட ஸ்பெசிஃபிக் ப்ராடக்டை. அதுக்கப்புறம் ரீட்டைல் சேல்ஸ்மேன்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த சேல்ஸ்மேன் வந்து ரீட்டைல் ஷாப்பில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் அந்த சேல் அங்கே நடக்கிற சேல் இருக்கும் இல்லையா, அதை வந்து ஃபைனல் கஸ்டமர்கிட்ட அது டைரெக்டாக வந்து சேல்ஸ் பண்ணுறது தான் இந்த ரீட்டைல் சேல்ஸ்மேனோட ஒர்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சேல்ஸ்மேன் வந்து கிளாத்திங் ஷாப்பில் இருக்கிறாங்க இல்லை எலக்ட்ரானிக் ஷோரூமில் இருக்கிறாங்கன்னா அவங்க ஒர்க் என்னது, அங்கே இருக்கிற ப்ராடக்டை வந்து சேல் பண்ணணும். அதாவது ஒரு ஷோரூம்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஒர்க் பண்ணுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், தட் இஸ் அ ரீட்டைல் சேல்ஸ்மேன். அதுக்கப்புறம் வந்து மிஷினரி சேல்ஸ்மேன். இந்த சேல்ஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் யூஸ்வல், எல்லா பேர் மாதிரி யூஸ்வலான விஷயம் கிடையாது. இவங்க வந்து டைரெக்டாக வந்து ஆர்டரை கலெக்ட் பண்ணுறது தான் வந்து இந்த சேல்மேனோட ஒர்க்கு. இவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த கம்பெனியோட குட்வில் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரியான ஆர்டர்ஸை எடுத்து அந்த ஆர்டர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஒப்படைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மசி வச்சுருக்காங்க அப்படின்னா டாக்டரை டைரெக்டாக மீட் பண்ணி அவங்கக்கிட்ட கம்பெனியில் இருக்கிற எல்லா மெடிசனும் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த மெடிசனை அதாவது அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து செயல்படுத்துறதுக்காக போய் பேசுவாங்க. பார்த்தீங்களா, ஒரு சில மிஷன் இருக்கும், அந்த மிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணுறவங்க தான் இந்த மிஷனரி சேல்ஸ்மேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. டெக்னிக்கல் சேல்ஸ்மேன் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க டெக்னிக்கலாகவும் காம்ப்ளெக்ஸ் ப்ராடக்டை மட்டும்தான் இவங்க வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக் நாலேஜ் கஸ்டமர் கிட்ட சொல்றதுக்காகவே ஸ்பெஷலாக இவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும். பிகாஸ் இதில் வந்து அவங்க மிஷினரி, சாஃப்ட்வேரு, மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து சேல் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்காக ஸ்பெசிஃபிக்கான ஒரு டிகிரி இல்லைன்னா வந்து அவங்க படித்ததுக்கு தகுந்த மாதிரியான ஒர்க் கண்டிப்பாக இந்த டெக்னிக்கல் சேல்ஸ்மேன் ஃபீல்டில் கண்டிப்பாக தேவை. ஆர்டர் கெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேல்ஸ்மேன் ஆர்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஆர்டரை ஒரு கஸ்டமர்கிட்டையோ இல்லை வந்து அதை பர்சியூ பண்ணுவாங்க, அதை முன்னெடுத்து கொண்டு போவாங்க, அந்த நியூ ப்ராடக்ட் அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க. இதுதான் வந்து மெயின் ஆப்ஜெக்டிவாக இருக்குது. இதனால கம்பெனியில் வந்து புது சேலும் ஏற்படும், அட் த சேம் டைம் புது கஸ்டமரும் வருவாங்க, நம்மளோட கண்டினியூஸாக ஒரு சேல் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஆர்டர் டேக்கர்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கெட்டர்னா நம்ம கிட்ட வந்து பொருளை வாங்குவாங்க இல்லையா, அதுதான் ஆர்டர் கெட்டர். ஆர்டர் டேக்கர் அப்படின்னதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிட்ட இருந்து ஆர்டர் வந்து எடுத்துப்பாங்க இல்லையா, ரிசீவ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஆர்டர் வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம், இது அங்கே ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எக்ஸிஸ்டிங் கஸ்டமருக்கு மட்டும்தான் இது வந்து பொருந்தும். இட் இஸ் நாட் டு நாட் ஆக்டிவ்லி பர்சூ, இது வந்து அவ்வளோ சுறுசுறுப்பாக நடக்கிற மாதிரியான விஷயம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் இது நார்மலாக ஒரு ரெகுலர் ஆர்டர் வந்து ரீட்டைல் கஸ்டமர் ஷோரூமில் நடக்கும் இல்லையா, அந்த விஷயத்தை தான் வந்து இந்த ஆர்டர் டேக்கர் அப்படின்ற விஷயம் வந்து சொல்கிறாங்க அண்டர் த சேல்ஸ்மேன் டைப்பு. டெலிவரி சேல்ஸ்மேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்டை கஸ்டமர்கிட்ட டைரெக்டாக போய் டெலிவரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எல்லா ஆர்டரையும் வந்து ரிப்பீட்டடான ஆர்டரும் போய் வாங்கிட்டு அவங்ககிட்ட வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மில்க் டெலிவரி பண்ணுறது, பேக்கரி ப்ராடக்ட்டு, அதுக்கப்புறம் வேறு ப்ராடக்டெல்லாம் லைக் ஃபுட்டு, ஜொமேட்டோ மேலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து இதுக்குள்ளார வரும். இன்சைட் சேல்ஸ்மேன் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கம்பெனிக்குள்ளார, அதாவது ஆஃபீஸ்க்குள்ளாரதே இவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. இவங்க வந்து டைரெக்டாக கஸ்டமர் கூட வந்து டெலிகாலிங்கு, இமெயிலு, டிஜிட்டல் மெத்தட்ஸ் மூலிமா
இவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அவுட் சைட் சேல்ஸ்மேன்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ட்ராவல் பண்ணி கம்பெனிக்குள்ளார ஒர்க் பண்ண மாட்டாங்க. கம்பெனிக்கு வெளியில போய் கஸ்டமரோட பர்சனாலிட்டிக்கு தகுந்த மாதிரி அந்த ப்ராடக்ட்டை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி ஆர்டரை எடுத்து சேல் பண்ணுறவங்க தான் வந்து அவுட் சைட் சேல்ஸ்மேன். அதுக்கப்புறம் குவாலிட்டிஸ் ஆஃப் சேல்ஸ்மேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னு சொன்னால் அவங்க பேசுகிற வார்த்தைகள் கிளியராக இருக்கணும். அந்த ப்ராடக்ட்டை நீட்டாக வந்து எஃபெக்டிவாக கஸ்டமருக்கு வந்து அந்த ப்ராடக்ட் பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும். ஸோ குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும். ப்ராடக்ட் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறோன்னா கம்ப்ளீட் நாலேஜ் அந்த ப்ராடக்ட் பற்றின இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட ஃபீச்சர்ஸு, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அது குவாலிட்டி என்னது, அதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்றத ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஹானஸ்டி அண்ட் இன்டெகிரிட்டி, அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட உதாரணமாகவே அந்த ப்ராடக்ட் மட்டும் தான் இருக்குது. ஸோ ஹானஸ்ட்டாக இருக்கணும், ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும். எந்த விதமான தப்பான இன்ஃபர்மேஷன் வந்து கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து சொல்லி அந்த ப்ராடக்ட்டை விற்கக்கூடாது. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், ஒருத்தவங்க வந்து இந்த ப்ராடக்ட் விற்கிறாங்கன்னா அந்த கஸ்டமர் அப்ரோச் பண்ணுற விதத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கான்ஃபிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணுற விதத்தில் இருக்கணும். ஒரு சேல்ஸ்மேனாக அவங்க பர்சனாலிட்டியே செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். அந்த எந்த விதமான கொஷின்ஸ் ரைஸ் பண்ணாலுமே அந்த கொஷினை ஹேண்டில் பண்ணுற மாதிரியான அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கணும். பேஷன்ஸ், சேல்ஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்குற எல்லா கேள்விக்கும் எந்த விதமான கோபமான பதில் சொல்லாமல் பேஷண்ட்டாக அவங்க கேட்குற கேள்விக்கு நீட்டாக அமைதியாக அதுக்கான ஆன்சர் நம்ம வந்து சொல்லணும் ஆஸ் அ சேல்ஸ் பர்சனாக. அண்ட் குட் லிசனிங் எபிலிட்டி, அதாவது இவங்களோட வேலையை பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சொல்கிறத வந்து கேட்குறது தான். ஸோ கேட்குறத வந்து நீட்டாக அவங்ககிட்ட கேர்ஃபுல்லாக உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற மாதிரியான எல்லா விஷயங்களும் சேல்ஸ் பர்சன் பண்ணணும். பொலைட் அண்ட் ஃப்ரெண்ட்லி நேச்சர், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளசண்ட்டான பர்சனாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அதே மாதிரி அந்த டீலை வந்து கஸ்டமர் எந்த அளவுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணி சேல் பண்ணணுன்ற மோட்டிவும் அந்த சேல்ஸ்மேன் கிட்ட இருக்கணும். அட் த சேம் டைம் இந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷரில் வந்து வச்சிருக்கக்கூடாது. ஃப்ரெண்ட்லி மேனரில் அந்த ப்ராடக்டை வந்து நம்ம சேல் பண்ணுற மாதிரி பார்க்கணும். பெர்சூவிங் எபிலிட்டி, அதாவது ஒரு கஸ்டமரை போய் பார்க்குறோன்னா அவங்க எப்படி நம்ம கன்வின்ஸ் பண்ணி அந்த பொருளை வாங்க வைக்கிறோம், அந்த ப்ராடக்டோட பெனிஃபிட் நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், அந்த ப்ராடக்டோட வேல்யூ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து நீட்டாக அவங்களுக்கு புரியும்படி பர்சீவ் பண்ணி, அதாவது பர்சீவ்னா அது எடுத்து கொண்டு போகிறது. ஒரு கஸ்டமர்கிட்ட போய் டீல் பண்ணுறோன்னா அந்த ப்ராடக்டை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் எப்படி இருக்கணும், ரொம்ப கன்வின்சிங்காக இருக்கணும், எந்த விதமான பிரச்சனையும் தராத மாதிரி, ஆங்கிரியாகவே இருக்கவே கூடாது. அண்ட் பாசிட்டிவ் ஆட்டிடியூட், கண்டிப்பாக வந்து ஒரு சேல்ஸ்மேனுக்கு என்தியூசியாட்டிக்காகவும் இருக்கணும், பாசிட்டிவான மேனரில் இருக்கணும், எந்த விதமான ஃபேஸ் ரிஜெக்ஷன் எதுவுமே இல்லாமல் பாசிட்டிவாக இருக்கணும். டிஃபிகல்ட்டி வந்தாலுமே அந்த இடத்துல அவங்க நின்று ஃபேஸ் பண்ணும். கஸ்டமர் ஓரியன்ட் அப்ரோச், கண்டிப்பாக கஸ்டமர்கிட்ட இருந்து வர எல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷன் நீட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணி லாங் டர்ம் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணாதான் நெக்ஸ்ட் டைம் அவங்க வந்து ரிட்டர்ன் அந்த ஷோரூமுக்கு வந்து வருவாங்க. அதுதான் மெயின் எல்லா விஷயத்துலையும். அதுக்கப்புறம் கொலாபரேட்டிவ் செல்லிங்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மாடர்ன் அப்ரோச் தான். இது வந்து சேல்ஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் டுகெதர் இந்த கஸ்டமர் அண்ட் அதர் மெம்பர்ஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன் எல்லா பர்சனும் ஒரு இடத்துல வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அதுதான் வந்து கொலாபரேட்டிவ் செல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து கஸ்டமரோட நீட்ஸும் அவங்களோட பெஸ்ட் அவங்க கேட்கறதுக்கான ப்ராப்ளத்துக்கான பெஸ்ட் சொல்யூஷன் கொடுத்து அந்த டீலை வந்து நம்ம முடிக்கிறோம். அண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் சிங்கிள் சேல்ஸ்மேன் ஒருத்தர் வந்து அந்த இடத்துல ஒர்க் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சேல்ஸ் பர்சன் இருப்பாங்க. ஏன்னு சொன்னால் அந்த ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேர்ந்து தான் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் பர்சன் இருப்பாங்க, டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் இருப்பாங்க, கஸ்டமர் சர்வீஸ் ஸ்டாஃப் இருப்பாங்க, மேனேஜர் இருப்பாங்க. லைக் கார் ஷோரூம் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கொலாபரேட்டிவ் செல்லிங் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான எம்ப்ளாயி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டுகெதர் தான் வந்து டீம் ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால சேலி நம்மளால சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும். கஸ்டமர் ஃபோக்கஸ், கஸ்டமர் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் அண்ட் ப்ராப்ளத்தை எல்லாத்தையுமே நம்மளால கொலாபரேட்டிவ் செல்லிங் மூலியமா வந்து சேல்ஸை வந்து கொண்டு போக முடியும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படுது. அண்ட் ப்ராப்ளம் சால்விங், எல்லா விதமான ப்ராப்ளம் சால்விங்குமே நம்ம கூட நிறைய டீம் ஒர்க்காக பண்ணுறதுனால அந்த சூட்டபிளான சொல்யூஷன் நம்ம கூட இருக்கிறவங்கனாலையுமே பெஸ்ட்டாக வந்து கொடுத்து அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ண முடியும். ஒருத்தர் சால்வ் பண்ணுறதுக்கு பதிலாக குரூப்பாக இருக்கும்போது இன்னும் நம்மளுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் இல்லையா. இன்ஃபர்மேஷன் ஷேரிங்கு, இங்கே குரூப்பாக ஒர்க் பண்ணுறனால நம்மளால் வந்து எல்லா இன்ஃபர்மேஷன் நம்மளால் கற்றுக்க முடியும் ஃப்ரம் த ஈச் டிபார்ட்மெண்ட் சைடு. ஸோ அதனால் கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்க ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில். லாங் டர்ம் ரிலேஷன்ஷிப், ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இதனால் பில்ட் பண்ண முடியும். லாங் லாஸ்டிங்காகவும் அந்த ப்ராடக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வர கஸ்டமருக்கும் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க இங்கே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதோட எக்ஸாம்பிள் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் மிஷினரிலாம் இருக்குது பார்த்தீங்களா,
அதுல கண்டிப்பா மிஷினரி இருக்கிற எந்த ஷோரூமா இருந்தாலும் சரி, ஃபீல்டா இருந்தாலும் சரி, இங்க வந்து கொலாபரேட்டிவ் செல்லிங் தான் வந்து நடக்கும். ஏன்னு சொன்னா இங்க சேல்ஸ் பெர்சன் தேவை, இன்ஜினியர் தேவை, டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் தேவை. அவங்க வந்து டைரக்ட்டா கஸ்டமர மீட் பண்ணி அவங்க ரெக்வயர்மெண்ட்ஸ், அவங்க பெஸ்ட் சொல்யூஷன் எல்லாத்தையுமே நீட்டா சஜஷனோட இங்க வந்து குடுப்பாங்க. அதுக்கப்புறம் பையிங் த ஃபார்முலா மெத்தட் எப்படிலாம் வந்து பையிங் ஃபார்முலா மெத்தட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் செல்லிங்கோட பெஸ்ட் ஐடியா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, இது ஒரு அம் ஸ்டேஜ பொறுத்து இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேஜஸ் ஆஃப் பர்ச்சேசிங் அதாவது பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி என்னென்னலாம் வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். நீட்ஸோட ப்ராப்ளம் ரெகக்னைசேஷன். கஸ்டமர் ஒருத்தவங்க வராங்கன்னா, அந்த ப்ராடக்ட் எடுத்துட்டாங்க. பட் ஆனா அவங்க வாங்குறதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம். அட் த சேம் டைம் இதெல்லாம் வந்து ஒரு சேல்ஸ் பெர்சன் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க தெரிஞ்சு வச்சிருக்க ஒரு விஷயம் நீட்ஸோட ப்ராப்ளம் ரெகக்னைசேஷன். கஸ்டமரோட நிஜமான அவங்களோட என்ன அவங்களுக்கு தேவை, அதனால அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்றத கண்டிப்பா ஒரு சேல்ஸ் பெர்சன் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் அந்த சேல்ஸ் பெர்சன் வந்து சேல் பண்றதுக்கு முன்னாடி அந்த ப்ராடக்ட் பத்தின முழு இன்ஃபர்மேஷன் அந்த சர்வீஸ் எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும். எவாலுவேஷன் ஆஃப் பெனிஃபிட் அந்த கஸ்டமருக்கு நீட் அண்ட் பெனிஃபிட்டா எல்லா நீட்ஸ் அண்ட் அவங்க சாட்டிஸ்ஃபை அவங்க வந்து முழு திருப்தியா அந்த பொருளை வாங்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து இங்க நம்ம ப்ரொவைட் பண்ணணும். டிசையர் அண்ட் கன்வென்ஷன் அதாவது சேல்ஸ்மேன் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணணும். இப்போ ஒரு பொருள் வந்து பார்த்துட்டாங்கன்னா அந்த பொருளை வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய விதத்துல இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம வந்து உருவாக்கணும். அண்ட் கஸ்டமரை வந்து நம்ம கன்வின்ஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் என்னென்னலாம் இருக்குதோ அட்வான்டேஜஸ் என்னெல்லாம் இருக்குதோ சொல்லி அதை நம்ம வாங்க வைக்க பார்க்கணும். அண்ட் ப்ராடக்ட் டெசிஷன் அது பர்ச்சேஸ் வந்து பர்ச்சேஸ் டெசிஷன் வந்து பண்ண பண்ண பார்க்கணும். பிகாஸ் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் வாங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா அதை வந்து வாங்குவாங்க. ஏன்னு சொன்னா முன்னாடி இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணா கண்டிப்பா பர்ச்சேஸ் டெசிஷன் கண்டிப்பா கஸ்டமர் சைட்ல இருந்து எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் வந்து நீங்க எந்த மாதிரி விற்பனை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களோ அது மாதிரி நீங்க விற்பனையும் பண்ணலாம். அண்ட் கஸ்டமரோட சாட்டிஸ்பாக்சன் அந்த இடத்துல வந்து பூர்த்தி ஆயிரும். அதுக்கப்புறம் அது மூலியமா அவங்க வெளியில எங்கேயோ ரெஃபரல் கொடுத்து மறுபடியும் அதே பர்ச்சேஸ் வந்து ரிப்பீட் பர்ச்சேஸும் அவங்க பண்ணுவாங்க. அடுத்தது வந்து பிரசன்டேஷன் அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன். பிரசன்டேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜா தான் இருக்கும் இந்த செல்லிங் ப்ராசஸ்ல. இது வந்து ஃபர்ஸ்ட் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களா ப்ராடக்ட், அதுக்கப்புறம் அவங்க ஃபீச்சர்ஸ், அட்வான்டேஜ், பெனிஃபிட் இது எல்லாத்தையுமே வந்து கஸ்டமர்கிட்ட சொல்லுவாங்க. அண்ட் கஸ்டமர் வந்து பிரசன்டா அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க நீட்ஸோ அவங்க இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். டியூரிங் அவர் பிரசன்டேஷன் அந்த பிரசன்டேஷனை ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, பிரைஸ், குவாலிட்டி, ஃபீச்சர்ஸ், பெனிஃபிட் இது எல்லாமே சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மொபைல் கம்பெனி இருக்கிறோம்னா அது எல்லாத்தையும் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெசன்டேஷனை வந்து சொல்லுவாங்க. டெமான்ஸ்ட்ரேஷனே இப்போ ஒரு பொருள் வாங்கிட்டோம், கஸ்டமருக்கு வந்து அந்த ப்ராடக்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத காமிக்கணும். அதுக்கப்புறம் அது ஹவு இட் கேன் பி யூஸ்டு எப்படி அது யூஸ் ஆகுதுன்றதை நம்ம காமிக்கணும். ப்ராக்டிக்கல் ப்ரூஃபோட உங்களுக்கு நம்ம பண்ணி பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு வந்து பெனிஃபிஷியரியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சேல்ஸ் பர்சன் வந்து இப்போ ஒரு மிஷினரி கம்பெனி அதாவது பார்த்தீங்கன்னா லைக் வசந்தங்கோ அந்த மாதிரி ஒரு கம்பெனிக்குள்ளார போயிருக்கிறாங்கன்னா ஷோரூம்குள்ளார ஃபர்ஸ்ட் வாஷிங் மிஷின் பார்த்தாங்கன்னா அந்த வாஷிங் மிஷினில் இருக்கிற ஒரு சில ஃபீச்சர்ஸ் இருக்கும், டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஃப்ரண்டோடு இருக்கும், ஃப்ரண்ட் டோரும் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து சைடில் இருக்கும். அது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் இந்த பட்டனு ஸ்விட்சஸ் அதுலேயுமே நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே இதில் கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமரை வந்து ஈஸியாக நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இந்த ப்ராடக்ட் அவங்க என்ன கேட்குறாங்கன்றதை வச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணணும், உங்கள் டிசையரையும் நம்ம வந்து பூர்த்தி பண்ணணும். அதுக்கப்புறம் கஸ்டமரோட டவுட்டை வந்து நம்ம இந்த இடத்துல கிளியர் பண்ணணும். கான்ஃபிடென்ட்டையும் ட்ரஸ்ட்டையும் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அவங்க எந்த அளவுக்கு ஈஸியா வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஈஸியா நம்ம என்ன பண்ணணும், அவங்கள வந்து நம்ம பர்சியூ பண்ணணும். இதுதாங்க ப்ராடக்ட், இது வந்து இதுதான் அப்படின்னு நம்ம குழப்பப்படுத்தாம அது ஈஸியா கட் அண்ட் ஷார்ட்டா அந்த ப்ராடக்ட் பத்தின டீட்டெயிலை சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்க பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த பர்ச்சேஸ் டெசிஷன் அவங்க பண்ண வைக்கிற வரைக்கும் அவங்க கூடவே இருந்து நம்ம ஹெல்ப் பண்ணணும் ஆஸ் அ சேல்ஸ் பர்சனா. அதுக்கப்புறம் ஹேண்டிலிங் ஆஃப் த ஆப்ஜெக்டிவ் எப்படி ஒரு ஹேண்டிலிங் பண்ணணும் சேல்ஸ் பர்சனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஆப்ஜெக்டிவே கொஸ்டின், டவுட்ஸ், ரீசனு அது எல்லாமே வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து கொடுப்பாங்க. கஸ்டமர் ஃபார் நாட் பையிங் த ப்ராடக்ட் மெயின் ஆப்ஜெக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீட்டா இந்த 3 விஷயத்தையும் பண்ணாதனால தான் கஸ்டமர் வந்து அந்த ப்ராடக்ட் வாங்காம போறதுக்கான காரணமா இருக்குது.
ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, காமன் ஆப்ஜெக்டிவ் வந்து ஒரு கஸ்டமர் கிட்ட இருந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரைஸ். ஒண்ணா வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "இந்த பிரைஸ் ரொம்ப அதிகமா இருக்குதே!" அப்படின்னு வந்து அவங்க சைட்ல இருந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் குவாலிட்டி வந்து அம் இந்த ப்ராடக்ட் குவாலிட்டி நல்லா இருக்குமா? அப்படின்னு ஒரு டவுட் ஆனதுலயே அவங்க வந்து யோசிப்பாங்க இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்கள். நீடுனா, "எனக்கு இந்த ப்ராடக்ட்டே தேவையில்ல. ஆனா ஏன் இந்த ப்ராடக்ட் நீங்க காமிக்கிறீங்க?" அப்படின்னு வந்து சில பேர் டைரக்ட்டாவே வந்து கேட்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள். அ ப்ராடக்ட் ஃபீச்சர்ஸ் அதாவது கஸ்டமர் வந்து அது சாட்டிஸ்ஃபையா கூட இல்லாம இருக்கலாம். நம்ம காமிக்கிற ப்ராடக்ட். அதுக்கப்புறம் அந்த ஃபீச்சர்ஸும் அவங்களுக்கு வந்து பிடிக்காம கூட இருக்கலாம். ஒரு சிலருக்கு. டைம் வந்து நான் இப்ப நான் வாங்கலைங்க. நான் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வாங்கிக்கிறேன். கொஞ்ச நாள் கழிச்சுட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி ஒரு டைமு. காம்படிஷன் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டிமாண்ட்லயோ இல்ல வேற எங்கேயோ இருக்குதுன்னா, கஸ்டமர் வந்து காம்படிஷன் ஆல்ரெடி வேற ப்ராடக்ட் இருக்குது. நம்ம வேற எங்கேயோ போய் வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருப்பாங்க இல்லையா? இந்த மாரியான விஷயங்கள ஈஸியா நம்ம வந்து அவங்க பேசுறத வச்சே ஹேண்டில் பண்ண தெரியணும். அப்படின்னு வந்து இந்த இடத்துல வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து மெத்தட்ஸ் ஆஃப் ஹேண்ட்லிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். இன்னொன்னு இப்போ நம்ம முன்னாடி பார்த்ததுல இதெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம இத ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்றாங்கன்னா, லிசன் கேர்ஃபுல்லி. அவங்க என்ன பேசுறாங்களோ, அது கேர்ஃபுல்லா ஆஸ் எ சேல்ஸ் பெர்சனா வந்து லிசன் பண்ணணும். கஸ்டமரோட ஆப்ஜெக்டிவ் என்னவா இருக்குது, நோக்கம் என்னவா இருக்குது அப்படின்னு தெரியறதுக்காக. அதுக்கப்புறம் அவங்களோட ரியல் ப்ராப்ளம் என்னது, அவங்க என்ன ஆக்சுவலா ஐடென்டிஃபை பண்ண ஆசைப்படுறாங்க அப்படின்றத ஒரு சேல்ஸ் பெர்சன் தெரிஞ்சுக்கணும். 3வது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்றத கரெக்ட்டா புரிஞ்சுகிட்டு, அதுக்கான கரெக்ட் இன்ஃபர்மேஷன் குடுக்கணும். சிம்பிளான இன்ஃபர்மேஷன் நம்ம அந்த இடத்துல குடுக்கணும். ப்ரொவைட் த பெனிஃபிட். ஒவ்வொரு பெனிஃபிட்டும் வந்து இந்த ப்ராடக்ட்க்கான பெனிஃபிட் இதாங்க. அந்த கஸ்டமர சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் அந்த இடத்துல நம்ம நீட் அண்ட் கிளியரா நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணா மட்டும் தான், அந்த ப்ராடக்ட்ட பர்ச்சேசிங் விஷயத்துக்குள்ளாரயே வந்து அவங்க கொண்டு போவாங்க. ப்ரொவைட் த எவிடன்ஸ். எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் வந்து காமிக்கணும் அந்த ப்ராடக்ட் பத்தினது. லைக் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கணும். டெஸ்டிமேட் அத செஞ்சு காமிக்கிறது. அதோட கேரண்டி எவ்வளோ? அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருக்கிற எல்லா டவுட்ஸையும் வந்து நம்ம என்ன பண்ணணும்? முடிஞ்ச அளவுக்கு ரிமூவ் பண்ண பார்த்துக்கணும். எடுக்க பார்க்கணும். அதுக்கு ரிமைன் காம் அண்ட் பொலைட். அந்த டீல் முடியிற வரைக்குமே நம்ம அமைதியாவும் இருக்கணும், பொறுமையாவும் இருக்கணும். கஸ்டமர் எந்த விதத்திலயும் நம்ம வந்து ஆர்கியூ பண்ணக்கூடாது. அவங்கள பிரஷரும் பண்ணக்கூடாது. க்ளோசிங் த சேல். கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராடக்ட் வந்து சேல் பண்ற மாரியான ஒரு க்ளோசிங் சேல் வந்துருச்சு. இதான் வந்து ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் பெர்சனல் செல்லிங் ப்ராசஸ். இதுல வந்து என்ன பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் டெசிஷன் அதுக்கப்புறம் கம்ப்ளீட் சேல் வந்து கஸ்டமர் வந்து பண்ணுவாங்க. இல்ல மெத்தட்ஸும் இருக்குது. மெத்தட்ஸ் ஆஃப் க்ளோசிங் த சேல் பார்த்தீங்கன்னா, டைரக்ட் க்ளோஸ். டைரக்ட்டா அந்த கஸ்டமர் வந்து வருவாங்க. டைரக்ட்டா அந்த ப்ராடக்ட் பார்ப்பாங்க. பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிருவாங்க. அஷ்யூ அ அஸ்யூம்டிவ் க்ளோஸ் அப்படின்னு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அஸ்யூம் வந்து பண்ணுவாங்க. இது நம்ம வாங்கலாமா? வேண்டாமா? இது வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க இல்லையா? வாங்குவாங்க அப்படின்றத நெனைக்கிறது. டிசைர் டூ பர்ச்சேஸ். இத நம்ம வாங்கலாமே அப்படின்னு யோசிப்பாங்களா? அதான் வந்து அஸ்யூம்டிவ் டூ க்ளோஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸ் க்ளோஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயம் வந்து எடுத்து வச்சிருப்பாங்க சாய்ஸ்க்கு. ஒண்ணா இது வாங்கலாமா? இல்லன்னா இது வாங்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து சம்மரி க்ளோஸ். ப்ராடக்ட் வந்து பெனிஃபிட் எல்லாத்தையுமே வந்து ஆர்டர் பண்றதுக்கு முன்னாடி எல்லாமே பிரீஃபா வந்து சம்மரைஸ் பண்ணி கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ஆஃபர் க்ளோஸ். இப்ப ஏதோ பர்ச்சேஸ் வந்து பண்றாங்கன்னா, இதுக்காக டிஸ்கவுண்ட் பண்றீங்களா? இதுக்கான ஸ்பெஷல் ஆஃபர் ஏதோ ஒண்ணு இருக்கா? அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா, மெத்தட் ஆஃப் க்ளோசிங் த சேல். பை த அதாவது ஒரு சேல்ஸ்மேன் வந்து கஸ்டமர் கிட்ட பண்ற ஒரு விஷயம். இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கன்வெர்ட் த பொட்டன்ஷியல் கஸ்டமர் இன்டு த ஆக்சுவல் பையர். கஸ்டமரா வரவங்கள கண்டிப்பா ஒரு பையரா வந்து அனுப்புற அளவுக்கான ஒரு மோட்டிவேஷன் கண்டிப்பா அந்த சேல்ஸ் பெர்சன் கிட்ட இருக்கணும்னு சொல்றாங்க. அதே மாரி முழு சேல்ஸ் ப்ராசஸிங்குமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், இந்த க்ளோசிங் சேல்குள்ளார வர சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. சேல வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இன்கிரீஸ் பண்ணி ரெவென்யூ எடுக்கிற மாதிரியாக ஒரு டார்கெட் மோட்டிவ் ஒரு சேல்ஸ் பெர்சனுக்குள்ளார இருக்கணும். அதுக்கப்புறம் சேலோட ஆப்ஜெக்டிவ் முற்றிலுமாக அச்சீவ் பண்ற மாதிரி ஒரு க்ளோசிங் சேல் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் போஸ்ட் ஸ்கேல் ஆக்டிவிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து கஸ்டமரோட ஆஃப்டர் த சேல் ஹாஸ் பீன் கம்ப்ளீட்டட். ஒரு சேல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபையா இருக்கிறாங்களா இல்லையா? அதுக்கப்புறம் லாங் டெர்ம் ரிலேஷன்ஷிப்ல கொண்டு போறது இந்த போஸ்ட் சேல் ஆக்டிவிட்டி. வாங்கிட்டு வெளியில போயிட்டாங்க. அந்த ப்ராடக்ட் வாங்குனதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம கம்பெனிக்குள்ளார வருவாங்களா? ஒரு லாங் டெர்ம் ரிலேஷன்ஷிப் மெயின்டெயின் பண்ணுவாங்களா? அப்படின்றது இந்த போஸ்ட் சேல்ஸ் ஆக்டிவிட்டிக்குள்ளார வரது. இது வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அஷ்யூர் வந்து பண்ணலாம். கண்டிப்பா ஒரு கம்பெனிலேருந்து ஒரு நல்ல விதமான ஒரு விதத்துல இருந்து ஒவ்வொரு கஸ்டமரும் வெளியில போறாங்கன்னா, ரிட்டர்ன் கண்டிப்பா அந்த கம்பெனிக்குள்ளார வருவாங்க. ஆர் ஷோரூம் ஆர்
ட்ரெஸ் எந்த ட்ரெஸ் ஷோரூமாக இருக்கலாம், இல்லை ப்ராடக்ட் லைக் வசந்த் என்கோ இருக்கலாம், சென்னை சில்ஸாக இருக்கலாம், போத்திஸாக இருக்கலாம், இல்லை ஜுவல்லரி ஷாப்பாக இருக்கலாம், எல்லாமே வந்து இதுக்குள்ளார வந்து உள்ளடங்கும். மேஜர் போஸ்ட் ஸ்கேல் ஆக்டிவிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பர்ச்சேஸ் பண்ண முடிச்சதுக்கு அப்புறம் டெலிவரி கரெக்டாக அந்த ப்ராடக்ட் வந்து டெலிவரி டைமுக்கு ஆச்சா, இன்ஸ்டலேஷன் கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ பொருளாக இருந்தால் இன்ஸ்டால் பண்ணி தந்துட்டோமா, அந்த ப்ராடக்ட் செட்டப் பண்ணி தந்துட்டோமா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். ஃபாலோ அப் கஸ்டமர்கிட்ட வந்து ஃபாலோலேயே இருக்கணும். அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் நீட்ஸ் எல்லாமே வந்து பூர்த்தி அடைஞ்சிருச்சா அப்படின்றத நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ், சேல்ஸ் வந்து பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மெயின்டெனன்ஸு, ரிப்பேர்ஸ், டெக்னிக்கல் சப்போர்ட் எதோ உங்களுக்கு தேவைப்படுதா அப்படின்றத நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஹேண்டிலிங் த கம்ப்ளைண்ட்ஸ், எல்லா கஸ்டமர்கிட்ட ஏதோ ப்ராப்ளம் வருதா, அதுக்கான ப்ராப்ளத்தை நம்ம குயிக்காக வந்து சால்வ் பண்ணுறோமா அப்படின்றத நம்ம தெரிஞ்சிருக்கணும். பில்டிங் த கஸ்டமர் ரிலேஷன்ஷிப், ஒரு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக நம்ம கிட்ட வந்து ரெகுலராக நம்ம வந்து கான்டாக்ட்ல இருக்கும்போது மெயின்டைன் பண்ணி ரெகுலராக அவங்க கூட நம்ம கூட கனெக்ட்லேயே இருக்கும்போது நம்ம கம்பெனிக்கிட்ட, அதாவது நம்மளோட நற்பெயர், கம்பெனியோட நற்பெயரும் வந்து பார்த்தீங்கன்னா உயரும். அட் த சேம் டைம் நம்ம கிட்ட நிறைய சேல்ஸ் பர்ச்சேஸ் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. என்கரேஜிங் த ரிப்பீட் பர்ச்சேஸ், கண்டிப்பாக வந்து கஸ்டமர் வந்து இன்னொரு தடவை வந்து நம்மக்கிட்ட வாங்குறதுக்காக எல்லா முயற்சிகளும் பண்ணுவாங்க. நம்ம எந்த அளவுக்கு வந்து அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டா as a salesperson from the company. Thank you for watching this video. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதோ டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதோ டாபிக் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வேணுனாலுமே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். Thank you for watching this video with Learn With Me Academy by Aishwarya.